வெல்கம் டு மயூரா கிரியேஷன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்ட வீட்டு தோட்ட ஆர்வலர்களுக்கு காய்கறி செடிகளை நாற்றுகளாக போட்டு எடுக்கிறது ரொம்பவே ஒரு சிரமமான விஷயமா இருக்குது. அதுக்கு வந்து நம்ம சீடிங் ட்ரே யூஸ் பண்ணுறோம். நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற சீடிங் ட்ரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தொலை தொலைன்னு உடஞ்சி போகிற மாதிரியானதான் கிடைக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது நல்லா ஹெவி பிளாஸ்டிக் சீடிங் ட்ரே. இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் வந்திருக்குங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. சூப்பராக எல்லா வெரைட்டிஸும் நான் பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டேன். இது பாருங்கள், இந்த சத்தமே உங்களுக்கு டப்பு டப்புன்னு பிளாஸ்டிக் கேட்கும். இது நம்ம கொரியரில் அனுப்பிச்சோம்னாலும் எதுவும் டேமேஜ் ஆகாமல் பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அருமையாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒவ்வொரு வெரைட்டியும் ஒரு அந்த குழியினுடைய கணக்கு இருக்குது. இப்போ வந்து 48 கேவிட்டி, 50 கேவிட்டி, அப்புறம் வந்து இது 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 பாருங்கள். இது வந்து சீடு, நம்ம காய்கறி சீடு, கத்திரிக்காய் நாற்று, மிளகாய் நாற்றெல்லாம் போடுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். எல்லா நாற்றுமே நம்ம போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் குழி சின்னதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழி பெருசாக இருக்கும். இது ஒவ்வொரு அந்த அந்த கேவிட்டி, அதாவது கேவிட்டின்னா இந்த ஓட்டை, இந்த இதனுடைய அகலம், நீள, டெப்த்தை பொறுத்து அந்த இது வருது. இதுலங்கும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக தக்காளி, கத்திரிக்காய், மிளகாக்கெல்லாம் இது சூப்பராக ஆகும். அதுவே எனக்கு இதுலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய நாற்றா வளர்க்கணுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 கேவிட்டின்னு சொல்லுவாங்க. 50 குழிகள் கொண்ட தட்டு. இது வந்து 45 கேவிட்டி. அப்புறம் இது வந்து அதே மாதிரி இது வந்து ரூட் ட்ரெய்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு சீடிங் ட்ரே தான். ரூட் ட்ரெய்னர் இது பேர். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலெல்லாம் ஓட்டை ஒன்று தான் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் இந்த நாற்றுக்கள் போடுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா வரும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி ஓட்டை இருக்குன்னு. இதை வந்து நம்ம தரையில் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம காரம் இருக்கிற பக்கம் வைக்கணும் அப்படின்னாலோ ட்ரேயில் அடுக்கணுன்னாலோ அடிக்கலாம். இதை வந்து நம்ம மண் தரையில் கூட வச்சு, இப்போ நிறைய நர்சரி வச்சுருக்கவங்க கூட நம்மளோட வீடியோஸ் பார்ப்பீங்க, ரீசெலர்ஸ் பார்ப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த இதை வந்து இப்படி தரையில் வச்சு கூட நம்ம இதில் விதை போட்டு விட்டோம்னா இதனுடைய வேர்கள் வந்து கொஞ்சம் தரைக்கே போகும். தரைக்கு போய் ரொம்ப ஆழமாலாம் போகாது. லேசாக அப்படியே தரையில் படும்போது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வேர் பிடிச்சி நல்லா மேலே எலும்புறக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சீட்லிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். கட்டிங்ஸ் அதே மாதிரி இப்போ ஒரு சில விஷயங்கள், அந்த நாற்றுக்கள்லாம் நம்ம கட்டிங்ஸில் தான் வளர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ கோழியாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் தான் போடுவோம். அப்போ வந்து நம்ம இதில் வேறு பாட்லிலாம் போட்டோம்னா அழுகி போயிடும். இப்போ இந்த ரூட் ட்ரெய்னரில் போட்டோம்னா இதில் நல்லா ஃபுல்லாக மண் கலவை நிரப்பிட்டு இதில் கட் பண்ணி சொருகி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக அது வேர் பிடிச்சி வந்துடும். கிளைமேட் சப்போர்ட் பண்ணுச்சுனாவே போதும், நல்லா வந்துடும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இது வந்து மரக்கன்றுகள் நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்காக. இதெல்லாம் ஒரு தடவை நம்ம வாங்கிட்டோம்னா போதுங்க. எவ்வளோ தடவை வேணாலும், ஒரு 5000 10,000 தடவை கூட நம்ம செடிகளை இதில் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கலாம். நமக்கு வேஸ்ட்டே ஆகாது. அந்த மாதிரி சூப்பராக வரும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா பெருசாக பாருங்கள் ஓட்டை இருக்குது. இது இப்படி நம்ம தரையில் வச்சிட்டோம்னா போதும். இதில் விதைகள் போட்டும் வளர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து இப்போ மாவிதை, சீத்தா, நாவல், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் மரங்கள் விதை போட்டு வளர்ப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். இல்லை வேறு என்னன்னாலும் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். இல்லை நீங்கள் பூச்செடியே கூட இதிலேயே வச்சு கூட வளர்க்கலாம். அந்த அளவுக்கு தனித்தனியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3, 6, 12 குழி இருக்குது. சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா அப்படியே கிடக்கும், எதுவுமே ஆகாது. இது நல்லா இருக்கு பாருங்கள், சத்தமே நல்லா வரும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் ட்ரேன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரே, இதனுடைய அளவு, விலை விவரம் எல்லாமே வாட்ஸ்அப் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் கேட்லாகில் கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள். நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோன்னே வாட்ஸ்அப்போட கேட்லாக் உங்களுக்கு வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அளவு, விலை விவரம் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஃபோட்டோவோட. இதில் வந்து மைக்ரோ க்ரீன்ஸ், நமக்கு வந்து இடமே இல்லைங்க, எனக்கு வீட்டுக்குள்ளே தாங்க வச்சு வளர்க்கணும், ஆனால் ஏதாவது க்ரீனியாக சத்தாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரே வாங்கிக்கலாம். ட்ரே வாங்கிட்டு இதில் மண்கலவையை நிரப்பிட்டு, இல்லை வெறும் கொக்கோப்பிட்டு கூட நிரப்புனீங்கன்னா கூட போதும். நிரப்பிட்டு அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய என்ன கீரை வகைகள் வேணாலும், இப்போ வெந்தயக்கீரை இருக்குன்னா வெந்தயக்கீரை, பொன்னாங்கண்ணி, எதுனாலும், எது ஈஸியாக நமக்கு கிடைக்குமோ அது போட்டுக்கலாம். இல்லை மைக்ரோ கிரீன்ஸாகவே நான் உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ட்ரே ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த விதைகளை தூவி விட்டு, மைக்ரோ கிரீன்ஸ்னால் 2 இலை தாங்க வரும். ஆனால் அதில் அளவில் சொல்லவே முடியாத அளவு சத்து இருக்குதுங்க நிறையா. அந்த மாதிரி இது நம்ம உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரொம்ப நாளாக இந்த ட்ரே தேடிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கும் கிடச்சிது. போட்டுட்டு அந்த 2 இலை வர்றதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். கொத்தமல்லியிலேருந்து எல்லாமே போடலாம். நம்ம வீட்டுக்குள்ளே வெயிலே தேவையில்லை.
ஏதோ இருக்க இடத்துலயே நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம் இதில போட்டு. ஏன்னா, அப்படி நம்ம போடும்போது நமக்கு 2 இலைக்கு மேலயும் அதுவும் வராது. அதுக்கு மேல அது தலையாது வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா. அந்த 2 இலையில அவ்ளோ சத்து இருக்குங்க. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கிரீன்ஸ் பவுடர்ன்னு சொல்லிட்டு தனியா விக்கிறாங்க. அதுவே நெறைய பேர் வாங்கி சாப்பிடுறாங்க. இத வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட போட்டு வச்சுக்கலாம். இதில ஃபுல்லா போட்டுட்டு எண்ணெய் விதை முள்ளங்கி, அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, வீட்ல இருக்கக்கூடியது மிளகா விதையிலேருந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. அந்த மிளகா நாத்துலயுமே அந்த 2 இலை வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 இலை அதில அவ்ளோ சத்து இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இது பாருங்க சீடு போடுற ட்ரே ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இது பழைய ட்ரே என்ட்ட இருந்த பழைய ட்ரே நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதில மண்ண இப்படி ஃபில் பண்ணிக்கணும். அது பார்த்தீங்களா? இதில ஒரே ஒரு குழியில இருக்க மண்ண மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். மண்ணு ஸ்ட்ரக்சர் பாருங்க. இது நம்ம கலக்கிற மண்ணு. கொக்கோ பிட்டு நிறைய உரங்கள் கலந்து இது இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கொண்டு வரோம். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்க சீடுலாம் போடுறதுக்கு இதில போட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகாம வளரும். இது போட்டு ஃபில் பண்ணிக்கங்க. இது இப்படி ஃபில் பண்ணிட்டு, நம்ம விரல்ல ஜஸ்ட் இப்படி விரல்ல இப்படி ஒரு ஓட்டை. இவ்வளோதான். இப்படி போட்டுட்டு, இதில வந்து சீடு போடுங்க. ஒரு சீடும் நமக்கு வேஸ்ட் ஆகாது இதில போடும்போது. ஒரு 2 சீடு அல்லது 3 சீடு போட்டோம்னாவே போதும். பாருங்க. இப்படி போட்டுட்டு, இதையும் மூடி விட்டுறணும். இப்படி மூடிட்டு, தண்ணி வந்து நம்ம வாட்டரிங் கேன்ல விடணும். இதுக்கு வந்து நம்ம தெளிச்சு விட்டாலோ, அல்லது அப்படியே தொப தொபன்னு ஊத்துனோம்னாவோ, அந்த விதை வந்து வெளிய தெறிச்சு போயிடும். அதனால நீங்க கேன் வச்சிருந்தீங்கன்னா, அதில விட்டீங்கன்னா, சூப்பரா முளைப்பு வந்துரும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா, 10, 15 நாள்ல சீடு வந்து அந்த சீட்லிங் வந்து நம்ம மாத்தி வச்சுக்கலாம். நாத்த வந்து நம்ம மாத்தி வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே தகும். உங்களுக்கு பூச்செடியிலருந்து, காய்கறி செடியிலருந்து என்ன வேணா நீங்க இதில யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேவைப்படுறவங்க நம்ம WhatsAppல ஆர்டர் பண்ணிக்கங்க. இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.